ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். கணேஷ் சதுர்த்தி ஸ்பெஷல் ஷாப்பிங் நான் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு நீங்க பார்க்க வேணாமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. பிள்ளையார் சதுர்த்தினாலே நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஏன்னா சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது, வீடு கலகலன்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த பொருள் பார்த்தீங்கன்னா 1363 ரூபா. ஆனால் 916 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். என்னென்ன பொருளில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த MDF பிளேட் கணேஷா. உட்டன் பிளேட்டில் அழகாக கணேஷாவை அவங்களே வரைஞ்சிருக்காங்க. அதாவது பிள்ளையார் அவங்களே வரைஞ்சிட்டு அழகான டீட்டெயிலிங் கொடுத்து அதுக்கு ஒரு ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செவுத்துல மாட்டலாம். இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா 299 ரூபா. ஆனால் டிஸ்கவுண்ட்டோட 239 ரூபாய்க்கு நான் இதை வாங்கியிருக்கேன். இது ரொம்ப அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணி வார்னிஷ்லாம் கொடுத்துட்டு நம்ம வாலில் மாட்டினோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ செகண்ட் நான் வாங்கின பொருள் என்னன்னா வார்னிஷ். நம்ம கிராஃப்ட்டுக்குன்னு தனியாக வார்னிஷ் இருக்குது, பெயிண்ட் எல்லாம் பண்ணும்போது தனியாக வார்னிஷ் இருக்குது. ஸோ இந்த வார்னிஷ் அப்படின்றது இந்த கிராஃப்ட் பொருளுக்காக, டெக்கரேஷன், ஹோம் டெக்கரேஷன் அந்த மாதிரி பொருளுக்காக. ஸோ இந்த வார்னிஷ்லேயே 2 விதமாக இருக்குது. ஒன்று மேட், இன்னொன்று கிளாஸ். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ். இது 200 ரூபா. தேர்டு நான் வாங்கின முக்கியமான பொருள் பெயிண்ட் ப்ரஷ். எந்த ஒரு பெயிண்டிங் கிராஃப்ட் ஒர்க் பண்ணணுன்னாலும் அதை அழகாக்கணுன்னா, பெயிண்ட் பண்ணணுன்னா அதுக்கு தேவையானது இந்த ப்ரஷஸ். கேம்லின் ப்ரஷஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று ஆங்குலார் ப்ரஷ், இந்த ஃப்ளார் பெட்டல்ஸ்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன்ல, இதுதான் அந்த ஆங்குலார் ப்ரஷ். இது பார்த்தீங்கன்னா கேட் ஸ்டங், அதாவது பூனையினுடைய நாக்கு மாதிரி இருக்கிறதுனால இது ஒன்று 45 ரூபாய் இந்த 2 ப்ரஷ்ஷும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 4வது பொருளாக வாங்கினது இந்த உடன் பிரிண்டிங் பிளாக்ஸ். இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸும் மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சாரியில் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிவிட்டு சாரீஸ், ஹேண்ட்கர்ச்சிஃப்ஸ், நம்மளுடைய குர்தா, சுடிதார்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் வீட்லேயே நம்ம அழகாக இந்த மாதிரி உடன் பிளாக்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பிளெயினாக வாங்கி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிராஃப்ட்டுக்கும் நம்ம நிறைய டிசைன்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேவைப்படுற 2 பிளாக்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது அப்கமிங் வீடியோஸில் எப்படி நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th நான் வாங்கினது மெட்டாலிக் 3D கோன். இது எப்போவுமே நம்ம பார்க்கறது தான், இதை பற்றி நான் அதிகமாக பேசலை. 6th நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஸ்டென்சில். ஸோ நம்மளே வீட்டில் ஸ்டென்சில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக அதே மாதிரியே அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ நம்ம வீட்லேயே, அதாவது நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல்லே நிறைய ஸ்டென்சில்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். பேப்பர் கட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு ஸ்டென்சில் பண்ணுறதா இருந்தாலும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். ஸோ இதையும் நம்ம கிராஃப்ட்டுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 7வது பொருள் டீ லைட் கேண்டில். ஸோ இந்த மாதிரி கேண்டில் இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பேட்டரி ஆப்ரேட்டட் லைட்ஸ், வாட்டரில் எரியிற லைட் அதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா நான் கேண்டிலாகவே வாங்கியிருக்கேன். ஈச் 5 ருபீஸ். அதுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு 4 பாயிண்ட் சம்திங்க்கு கிடச்சிது. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால 5 வாங்கியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய வாங்குறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம், இந்த கணேஷா DIY மேக்கிங் கிட். நம்ம வீட்லேயே மண் பிள்ளையார் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு கிட் இருக்குது. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஹைட் அண்ட் 16 சென்டிமீட்டருக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ கிட்டத்தட்ட நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இதே அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மோல்டு வச்சு மட்டும் தான் கணேஷா பண்ண முடியுமா, பிள்ளையார் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, மோல்டு இல்லாமையும் நம்ம பண்ணலாம். இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டோட 224, டிஸ்கவுண்ட் இல்லாமல் 449 இதோட விலை. ஸோ டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால தான் இதை வாங்கினேன். இல்லை ஆனால் இந்த மாதிரி மோல்டு இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் மோல்டு இல்லாமல் பிள்ளையார் அழகாக எப்படி வீட்டிலே பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். டோன்ட் வெரி. ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், ஃபஸ்ட்டே இந்த பிள்ளையாரினுடைய அந்த மோல்டு இருக்குது, பிளாஸ்டிக் மோல்டு. ஸோ நிறைய வாட்டி நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப தின் பிளாஸ்டிக்காக தான் இது இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம இந்த கிளேவை அப்ளை பண்ணி மோல்டு எடுக்கணும். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த யூசர் மேனுவல், இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த கைட்லைன்ஸ் இதில் இருக்குது. இதை பார்த்து நம்ம பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உள் இருக்குது. இந்த உலன் பஞ்ச் எதுக்கு அப்படின்னா, இந்த கிளே அப்படின்றது கிராக் விடும்.
கண்டிப்பா வந்து நம்ம கிளே ஒர்க்லாம் பண்ணும்போது கிராக் விடும். அதுக்காக இந்த உள்குள்ள, அதாவது இந்த கிளேக்குள்ள உள்ள வச்சு அதுக்கப்புறமா நம்ம பண்ணோம்னா கிராக் விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராக் இல்லாம பண்றதுக்கு கிளே ஒர்க்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம அதையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு கிளே, ஒரு உல் பேக்கெட், அதுக்கப்புறமா யூசர் கைட்லைன், இதுல வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராக் விழாம இருக்கிறதுக்காக அந்த உல், அதுக்கப்புறமா அந்த பிள்ளையார் பண்றதுக்கான ஸ்டென்சில், மெயினே இதுதான். இது கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த டிஐஒய் கிளே மாடலிங் கணேஷா கிட்டில் இருக்கு. ஸோ இதை நம்ம பண்ணலாம். மோல்டு இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கும் நான் சூப்பர் ஐடியாவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க? மெயினா உங்க வீட்டு வாசல்ல தோரணம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதை ஏற்கனவே ஒரு வீடியோல நான் அப்லோட் பண்ணிட்டேன். மறக்காம அதையும் போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஷாப் பண்ண பொருட்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க என்னென்ன பொருள் வாங்க போறீங்க, வாங்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோவை நீங்க லைக் பண்ணிடுங்க. பிள்ளையார் சதுர்த்தி கிட்ட வந்துட்டே இருக்கிறதுனால நிறைய பிள்ளையார் சதுர்த்தி கிராஃப்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு கூடவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி.